நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். இந்த முறை இன்னும் ஒரு விசித்திரமான அனுபவம் கிடைத்தது. என்ன அனுபவம் தேவி? பிள்ளையை சுமக்கும் பாரமே தெரியவில்லை. எனக்கு என்னமோ பூவை சுமப்பது போல் இருக்கிறது. அடடே, நீ பூ என்றதும் ஞாபகம் வருகிறது. 2 பூக்களை எடுத்து மறைத்து வைத்தாயே, அது எங்கே? பத்திரமாக இருக்கிறது. இந்தாருங்கள். இன்னமும் வாடவில்லை. என்ன ஆச்சரியம் இது? ஆச்சரியம் என்ன, இது தேவலோகத்து பூக்கள் தான். இங்கே யாரும் வெளியிலிருந்து வரவில்லையே? இல்லை. வருவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருந்ததா? இல்லை. அரசரின் ஆணை, சிறைச்சாலைக்குள் காவலை மேலும் பலப்படுத்துங்கள். சிறைக்கூடத்தின் வெளிப்புறத்திலே 8 வரிசைகளாக காவலர்களை நிறுத்துங்கள். அதை தாண்டி யாரும் உள்ளே நுழைய முடியாதபடி. இது 8வது கர்ப்பம். நாம் விழிப்போடு இருந்து அதை கண்காணிக்க வேண்டும். சாணூரா, சொல், ஏதாவது செய்தி உண்டா? உண்டா? இல்லை மன்னவா, அங்கு சிக்கலும் இல்லை, செய்தியும் இல்லை. ஆழமான அமைதி. அப்படியா? அவள் தேவகி? இன்று தேவகி மட்டும் வழக்கத்திற்கு மாறுபட்டு தெரிகிறாள். மாறுபட்டா? அவள் முகத்தில் ஒரு பயம் தெரியுமே, அது இன்று இல்லை. மிகப்பெரிய மாற்றம் இது. மாற்றம் இன்று இடம் மாறிவிட்டது. திகிலும் பயமும் தேவகி முகத்தில் இருக்க வேண்டும். அந்த பயம் தங்கள் முகத்தில் இருக்கிறது. பயமா? மாவீரன் கம்சனுக்கா? ஆமாம், நீ என்னை தட்டி பார்க்கிறாயா, அடிமனத்தை தொட்டு பார்க்கிறாயா? இல்லை, இல்லை சாணுரா, இல்லை. கம்சன் பயப்பட மாட்டான், பயப்படவே மாட்டான். பயம் தங்களிடம் இல்லை, பலவீனம். பலவீனம் தான் இருக்கிறது. இப்போதாவது என் பேச்சை கேளுங்கள். தேவகிதான் தங்களை சாகடித்துக் கொண்டிருக்கிறாள். அவளை சாகடியுங்கள். சாகட்டும் தேவகி, நீங்கள் வாழ. இல்லை. தயங்காதீர்கள். இல்லை. தடுமாறாதீர்கள். இல்லை. தங்கை பாசம் இல்லை. உங்கள் நாசம் இல்லை. மன்னா, இல்லை. அந்த பாம்பு என்னை கொத்த வருகிறது. என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு. சாணுரா, என்னை விட்டுவிடு. நீ என்னை கொத்தாதை விட்டுவிடு. ஜலம் தானே? சீக்கிரம் சீக்கிரம். யசோதா, பிரசவமாகி விட்டதா? இன்னும் ஆகவில்லை. ரோகிணி தேவி நலமா? பலியால் துடிக்கிறாள். எனக்கு பார்க்க தாங்கவில்லை, வெளியே வந்து விட்டேன். பிறகு பூர்ணிமா அத்தையிடம் விஷயத்தை சொல்லும்படி அவர்களை அனுப்பினேன். அத்தை அனுப்பி இருக்கிறாள் மந்திரித்த ஜலத்தை. சுகப்பிரசவமாக வேண்டிக் கொண்டேன். சற்று பொறுங்கள், நான் போகிறேன்.
தரிசனம் தந்தாய் ஜெய் பலராமா, தரிசனம் தந்தாய் ஜெய் பலராமா. அகிலமெல்லாம் இனி உன் பேரை பாடும், அகிலமெல்லாம் இனி உன் பேரை பாடும். தரிசனம் தந்தாய் ஜெய் பலராமா. நாராயணனின் அம்சமும் நீயே, நலமும் வளமும் நீ தருவாயே. ஆயிரம் முகங்கள் கொண்டவன் நீயே, ஆனந்தங்கள் இனி தொடர் கதையாகும். தரிசனம் தந்தாய் ஜெய் பலராமா, தரிசனம் தந்தாய் ஜெய் பலராமா. விஷ்ணு, விளையாடி பார்க்கிறாயா? என்னிடமா கம்சனின் மாளிகைக்குள் வந்தா? விஷ்ணு, விஷ்ணு, ஏன் எனக்கு தொல்லை கொடுக்கிறாய்? ஆண்மை இருந்தால் என் முன்னால் வா, என் முன்னால் வா விஷ்ணு, முன்னால் வா. தேவகிதான் தங்களை சாகடித்துக் கொண்டிருக்கிறாள். அவளை சாகடியுங்கள். சாகட்டும் தேவகி, நீங்கள் வாழ. சாகட்டும் தேவகி, நீங்கள் வாழ. சாகட்டும் தேவகி, நீங்கள் வாழ. தங்கை பாசம் உங்களுக்கு நாசம். தங்கை பாசம் உங்களுக்கு நாசம். தங்கை பாசம் உங்களுக்கு நாசம். தங்கை பாசம் உங்களுக்கு நாசம். சாணூரா, சரியாக சொன்னாய். தேவகிதான் என்னை சாகடிக்கிறாள். இதற்கொரு முடிவு உண்டு. இதற்கொரு முடிவு உண்டு. இருக்கக்கூடாது தேவகி. இருந்தால் நான் செத்தேன். நான் ஏன் சாக வேண்டும்? நான் ஏன் சாக வேண்டும்?
சணுரா, சரியாக சொன்னாய். பார் பார், எனது வாழ் உறங்கவில்லை. பாசமாவது பந்தமாவது, அண்ணனாவது தங்கையாவது தேவையை கொண்டு விடுகிறேன். என்ன இப்படி நான் சொல்வதா? நான் ஒரு பெண்ணை கொலை செய்தால் அது அது கம்சனுக்கு அழகா? இந்த கம்சனுக்கு அழகா? அப்படி செய்தால் உலகம் என்ன சொல்லும்? இல்லை, அது கம்சனுக்கு அழகில்லை, அதில் வீரமில்லை, அதற்கு மனம் ஒப்பவில்லை. இல்லை இல்லை இல்லை, முடியாது, தேவையை கொல்ல மாட்டேன். முடியாது, தேவையை கொல்ல மாட்டேன். முடியாது, தேவையை கொல்ல மாட்டேன். கொல்ல மாட்டேன், கொல்ல மாட்டேன், கொல்ல மாட்டேன். விஷ்ணு, விஷ்ணு, வாராயன் முன்னால், வாயின் முன்னால் ஏன் இப்படி ஆட்டம் காட்டுகிறாய்? நாடகம் ஆடாமல் நேரில் வாடா விஷ்ணு.